பார்க்கலாம். பொங்கல் பொங்க போகுது. பொங்கல் பொங்கல். கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பொங்கலுக்கு முன்னாள் நம்ம வீட்டு நைட்டு கோலம்லாம் போடுறாங்க நம்ம பாப்பா. வாங்க என்னென்ன கோலம் போடுறாங்க பார்க்கலாம். பொங்கல் கோலம் தான் போடுறாங்க, நல்லா டிசைனாக போடுறாங்க கோலம்லாம் வந்து. வாங்க பார்க்கலாம் காலைல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்து பாப்பா குளித்து முடிச்சுட்டாங்க. குளித்து முடிச்சுட்டு அழகாக தொடச்சிட்டு கோலம்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டாங்க. சிறப்பாக வச்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியது தான். பிள்ளையார் மேடைக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்பா வந்தார். அதுக்கப்புறம் வந்து அப்படியே சாமி கும்பிட்டோம். தீபாவளிலாம் காமிச்சிட்டு சிறப்பாக சாமிக்கிட்ட வேண்டியாச்சு. இந்த ஆண்டு நல்லபடியாக போகணும்னு சொல்லிவிட்டு. என்ன பண்ணுறீங்க? இங்கே அடுப்பெல்லாம் கழுவுனம்மா. கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன், கொண்டு வச்சேன். காலைல டிஃபனுக்கு வேர்க்கடலை வறுக்கிறேன். சாம்பார் இருக்குது, சாம்பார் வச்சுக்கிறேன். வேர்க்கடலை வறுக்கிறேன். இட்லி ஊற்றணும் காலையில் டிஃபனுக்கு. ஓகே. அப்புறம் மதியம் ரெடி பண்ணணும். மதியம் பொங்கல் செய்யறதுக்கு ரெடி பண்ணணுமா? ஓகே ஓகே. அடுப்புலாம் சூப்பராக பண்ணி வச்சுக்கிறியே. ஆமாம்மா, ஒரே எண்ணெய் பிசுக்கு அழுக்காக இருந்தது. ஓகே ஓகே. அதனால பவுடர்லாம் போட்டு க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூலாம் வச்சேன். சரிம்மா. சரி. அம்மா வந்து சமையல் செய்ய இந்த யானத்தில் வந்து அரிசி ஊற வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து பருப்பு ஊற வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சாப்பாடு வடிக்கிற தண்ணி வச்சுருக்காங்க எடுத்து ரெடியாக. அப்புறம் இந்த குக்கரில் நான் பார்த்தீங்கன்னா சுண்டல்லாம் ரெடி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து காயெல்லாம் வெட்டுறாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து எந்த குண்டானில் வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த குண்டானில் தான் பொங்கல் வைக்க போகிறது. கீழே இருக்கிற குண்டானில் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். அதில் சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம். இதில் சுண்டல் காய்கறிலாம் போட்டு செய்கிறதுக்கு அந்த யானம். அப்புறம் மஞ்சள்லாம் வெட்டி வச்சுக்கிறாங்க. முள்ளங்கி செய்வாங்க அம்மா. வெள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் எல்லாம் போட்டு குழம்புலாம் வைப்பாங்க சூப்பராக. நெக்ஸ்ட் கிளிப்பில் இருந்து பாப்பா வாய்ஸில் தான் வரும் வீடியோலாம் வந்து. இப்போ வந்து மிளகாத்தூள் போட போகிறோம். இப்போ இந்த காய்க்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 2. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டுக்கணும். ஏன்னா சின்னதாக கொஞ்சம் எனக்கு சரியாக இல்லாததுனால நான் வந்து ஒரு 5 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏற்கனவே வந்து அந்த சுண்டல் வேக வைக்க சொல்ல அதில் வந்து உப்பு போட்டு அம்மா வேக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் போதுமா பாருமா? அம்மா சொல்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் போல். இது கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து பொங்கலுக்கு பால் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த காய் வந்து அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வெண்பொங்கலுக்கான பால் வந்து ஊற்ற போகிறோம். இந்த பால் வந்து பொங்கி வரட்டும். நம்மளுடைய செடி அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஆயா பாருங்கள், அம்மாவுடைய அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வந்து அம்மா கூட ஹெல்ப் பண்ணின்னு இருக்காங்க. அம்மாவுடைய அம்மா அதை பாருங்கள், இங்கே காய் அரிஞ்சுன்னு இருக்காங்க. பூசணிக்காய் பொரியலுக்கு பூசணிக்காய் அரிகிறாங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய தோட்டம். இப்படி இருக்குது தோட்டம். இது வந்து அடுப்பு. நம்ம அப்பா வந்து டெய்லி நமக்கு வந்து சுத்தண்ணி போட்டு தருவார். இதில் தான் எழுந்துச்சு. இது வந்து காலையில் எழுந்து வந்து சூரிய பகவானுக்கோசம் விநாயகர் மேடை போட்டு இது காலைல வந்து சாமி கும்பிட்ருவோம். இது மதியம் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல படைப்போம். காலையிலையும் படைச்சிடுவோம், இந்த மதியம் ஒரு முறை படைப்போம். வந்து நம்ம ஆயா வீடு இது தான். அது வந்து நம்ம வீடு. ஜாயின்ட் ஃபேமிலின்றதுனால இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி செடிங்க இதெல்லாம் மிளகாய் செடி, முருங்கை மரம் அதெல்லாம் எல்லாமே இருக்குது நம்ம வீட்டில். நம்ம வீடு இதோட இது வந்து நம்ம வீடு. இதுதான் நம்ம வீட்டில் பொங்கலுக்கோசம் போட்ட பொங்கல் கோலம். அது ஆயா வீட்டான போட்ட பொங்கல் கோலம். வாங்க வீட்டு உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வீடு இந்த வாசல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு படைக்கிறதுக்கு. மாங்கொத்து எல்லாமே சொருகி வச்சு இது நம்ம வீடு. நீங்கள் ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க. ஹோம் டூரில் வந்து நம்மளுடைய ஃபுல் வீடை வந்து நம்ம சுற்றி காட்டுவோம். வாங்க பூஜை ரூமை போயிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. நம்ம அப்பா வந்து பசி தாங்க மாட்டார். ஆனால் நம்ம எப்பவுமே சீக்கிரமாக வந்து படிச்சிடுவோம். பாருங்க, பூஜை ரூம் வந்து அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டேன். வந்து பாதி வேலை அம்மா ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. வந்து சமைச்சிட்டு நம்ம படைக்க வேண்டியது தான்.
அண்ணா எங்கே காணோம் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். இப்போ சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வாங்க பார்க்கலாம். பொங்கல் பொங்க போகுது. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். நம்ம வீட்டில் பால் பொங்கிச்சு. உங்கள் வீட்லேயும் பால் பொங்கிச்சா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக பொங்கிச்சு. நம்ம வீட்லேயும் பால் பொங்கிச்சு. அரிசி போடலாமா? போடலாமே. வெண்பொங்கலுக்கு அரிசி போடுறாங்க. போட்டாங்க அம்மா அரிசி போட்டாங்க வெண்பொங்கலுக்கு. அங்கே வந்து வெண்பொங்கல் செஞ்சுன்னு இருக்காங்க. இப்போ சக்கரை பொங்கல் நான் தான் செய்ய போகிறேன். வாங்க ரெசிபி பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். பாருங்கள் தண்ணி நான் எப்படி நத்திட்டு வாங்க போகிறேன். தண்ணி பிடிச்சிக்கிட்டு சக்கரை பொங்கலுக்கு பைத்தம்பருப்பு ஊற வச்சுக்கிறாங்க. அதை வந்து தண்ணியில் போட்டுடலாம். நம்ம வந்து எந்த மாதிரியில் செய்ய போகிறோன்னா சக்கரை பொங்கலை வந்து வெல்லம் பாகு காய்ச்சி செய்வோம்ல அந்த மாடல் தான் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கலை பருப்பு வந்து பாதி அளவுக்கு வெந்துச்சு. இந்த பாதி அளவுக்கு வெந்துட்டு உடனே வந்து பச்சரிசி நம்ம போடுறோம் சக்கரை பொங்கலுக்கு. நான் வந்து இதெல்லாம் சுத்தமாக எடுத்து போட்டுருவேன். நான் கையில் கேமரா இருக்கிறதுனால பண்ண முடியல. அம்மா வந்து இங்கே வந்து வெல்லம் வந்து துருவுறாங்க. பூசணிக்காய் பொரியல் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிட்டாங்க. அம்மா இந்த இடத்துக்கு கொஞ்சம் போட்டுருமா. வந்து அரிசியை போடுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. வந்து அந்த காய் குழம்பு தைப்பொங்கல் குழம்பு வந்து கொதிக்குது. அவ்வளோதான் இதில் போட்டாங்க. இப்போ இந்த வெல்லத்தை வந்து அது வெந்துட்டு பிறகு ஃபுல்லாத்தையும் இந்த வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி இந்த சக்கரை பொங்கல் வந்து ஊற்றிட்டு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து போகணும். அவ்வளோதான் சக்கரை பொங்கல். ஆமாம் பாருங்கள் தொழவி காட்டுறாங்க உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. என்னால் பாப்பா பண்ண முடியல சரியாக, அதனால் அம்மா பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம வீட்டில் தைப்பொங்கல் ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த தைப்பொங்கல் குழம்பு அம்மா சூப்பராக வச்சிட்டாங்க. அடுத்தது வந்து சக்கரை பொங்கல். இது வந்து ஏன் இந்த கலரில் இருக்குன்னா இது வந்து வெல்லம் அதனால் வந்து இந்த கலரில் இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பூசணிக்காய் நான் காமிச்சல அரிசியில் பூசணிக்காய் பொரியல். அம்மா இங்கே வாம்மா கலரி காட்டுமா. பூசணிக்காய் பொரியல். அடுத்தது இது காட்டுமா வெள்ளிக்கிழங்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். வந்து பூசணிக்காய் பொரியல். அடுத்தது இதுமா இது வந்து வெண்பொங்கல். இந்த குழம்புக்கும் இந்த வெண்பொங்கலுக்கும் சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸும் அதை வெடிச்சு விட்டாங்க அம்மா. இதை வெடிச்சிட்டு இருக்கு. இதுதான் நம்ம வீட்டு தைப்பொங்கல் ஸ்பெஷல். ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற பூசணியால் பிக்க தான் வந்துருக்கிறோம். பூசணியால் எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாமி கும்பிட போகிறோம் சூரிய பகவானுக்கு. அதில் பொங்கல் வச்சு படைக்கிறதுக்கு தான் பூசணியால் கிள்ளி வந்துருக்கோம். வாங்க கிள்ளிட்டு போகலாம் வீட்டுக்கு. காய்ஸ் பூசணியால் கிள்ளியாச்சு. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்றதுல பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் பூசணி இலையில் பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் எடுத்து போய்ட்டு இப்போது சாமியை அடக்க போகிறோம். பொங்கல் வெல்லம் ரெண்டுமே வச்சு நம்ம சாமிக்கிட்ட வச்சு இப்போது படைக்க போகிறோம் காய்ஸ். வச்சாச்சு சாமியாண்ட. இப்போ மன்னிவி இருந்து கொடு எடுத்துனா சரி.
பொங்கலோ பொங்கல் பெரும்பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இன்னொன்று வை ஒன்று வை பெரும்பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் கும்பலா பொங்கல் பெரும்பொங்கல். கொட்டியா தேங்காய் அதை வருது பாரு இந்த பாரு. தேங்காய் உடை இருக்கு பாரு, அதை உடச்சிக்கலாம். அப்போ நடுவிட்டன் காலையில் தான் அங்கே உடச்சாலும் இப்போ உடைக்கலாம். இங்கே ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்தது நம்ம தெருவில். சாமி ஐப்பன் சாமி வந்தது. வருஷம் வருஷம் பொங்கல் வந்தால் நம்ம ஐப்பன் சாமி வரும். சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு தீவாரத்தை நம்பிட்டான அம்மா வந்து கொஞ்சம் எழுந்து சிறப்பாக சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு நல்லபடியாக வேண்டியணும். சாமி நாட்டு நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்பன் வேண்டியாச்சு. ஐஸ் எல்லாம் பொங்கல் நல்லா பார்த்துருப்பீங்க. வந்து சரியான கிளிப்பில் நான் வந்திருக்க மாட்டேன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளாக வந்து நான் பண்ண ஷாப் வச்சு வெஜிடபிள் ஷாப்பு. அதில் கொஞ்ச நாள் ஒர்க் போயிருந்தேன். அப்படியே அதான் கொஞ்சம் கூப்பிட்டுருந்தாரு ஒர்க் இருக்கிறதா சொல்லிட்டுன்னு அங்கே போய்ட்டு ஹெல்ப்பு கொஞ்சம் ஒர்க் போயிருந்தேன். இதுக்கப்புறம் மீதி விலாகெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக எல்லா விலாக்லேயும் வருவேன். அவ்வளோதான் கைஸ், கட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் லாக் போகலான்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க. லவ் யூ கைஸ். டாடா பை பை.